சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில என்ன நடக்குதுன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "நீ எப்புட்றா அந்த ஃபார்மேஷன பிரேக் பண்ண?" அப்படின்னு கேட்டுன்னு இருக்கப்போ, "நான் பிரேக்லாம் பண்ணல. சும்மா ஓப்பன் தான் பண்ணேன். அதுவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில க்ளோஸ் ஆயிடும்." அப்படின்னு சொல்லியிருப்பான். சூப்பர்வைசர் ஜின் வந்து அந்த பசங்கள, "நீங்க தான் டீம் 7ஓட மெம்பர்ஸான்னு?" கேட்குறப்போ, "ஆமா. நீங்க யாரு?" அப்படின்ட்டு அவங்க திருப்பி கேட்குறாங்க. "நீங்க எல்லாரும் அனிமல்ஸோட அட்டாக்ல மாட்டிக்கினீங்கன்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் ஜேகல் சொன்னாரு." "இல்ல, நாங்க வர வழியில வழி தெரியாம தொலைஞ்சிட்டோம். அதுதான் அவரு அப்படி தப்பா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நாங்க வழி கண்டுபிடிச்சு கரெக்ட்டா வந்துட்டோம்." அப்படின்ட்டு ஹீரோ பொய் சொல்லுவான். ஏன் இவன் பொய் சொல்றான் அப்படின்ட்டு அங்க இருக்க ஹீரோவோட டீம்மேட்ஸும் சரி, இன்ஸ்ட்ரக்டர் ஜேக்லும் கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பாங்க. ஜேக்களோட இந்த செயலுக்கு பின்னாடி கண்டிப்பா டேங்க் கிளானோட எல்டர்ஸ் தான் யாராவது இருப்பாங்க. இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ விட்டுருவான். ஃபார்மேஷன் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஜேகல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவார். "நான் தான் உங்கள் டீமுக்கான சூப்பர்வைசர் ஆஃபீஸர். என்னோட பேர் வந்து டேங் ஒன்ஜின். நான் பாங்வே பிரிகேஜோட ஒரு மெம்பர். இந்த பாங்கவே பிரிகேஜ்ன்ற டீம் வந்து டேங்க் கிளானோட எலைட்டான வாரியர்ஸ் இருக்க ஒரு டீம். இவங்க ப்ரீவியஸ் கிளான் லீடரோட டைரக்ட் கமாண்டு கீழே இருந்தவங்க. ஆனால் ஹெவன் பிரில்லியன்ஸ் டீமன் லார்டோட அட்டாக் அப்போது கிளான் லீடரை சரியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாதது தங்களோட தப்பு தான் நினச்சிட்டு இவங்க ஊரை விட்டே தள்ளி வராங்க. நான் உங்களுக்கு ரூல்ஸை சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இயர் அப்போது உங்களுக்கு தேவையான மார்ஷல் ஆர்ட் புக்கை நீங்களே சூஸ் பண்ணி அதில் இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் 10,000 ஹெவன்லி ஃப்ளவர் ரெயின் டெக்னிக்கும் கற்றுக்கலாமான்ட்டு யூரி கேட்பா. 10,000 ஹெவன்லி ஃப்ளவர் ரெயின்ன்ற டெக்னிக் வந்து டேங்க் கிளானோட ஒரு லெஜெண்டரி டெக்னிக். இது வந்து பல்லாயிரக்கணக்கான வெப்பன்ஸை ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ணி எனிமீஸ் அட்டாக் பண்ணுறது. இந்த டெக்னிக் வந்து கிளான் லீடருக்கு மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த காம்படிஷனில் வின் பண்ணிட்டீங்கன்னா எல்டர்ஸ் மூலயமா இந்த டெக்னிக்கோட மிச்சம் மீதி உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் காட்டுக்குள்ளேயே ட்ரைனிங் எடுங்க அப்படின்ட்டு அந்த வாரியர் சொன்ன உடனே, "உங்கள் கூட ஒரு மேட்ச் வச்சு அதில் குவாலிஃபை ஆகிட்டேன்னா நாங்கள் தனியாக ஒரு மேனரில் தங்கிக்கலாமா?" அப்படின்ட்டு ஹீரோ கேட்பான். இதை பார்த்த மற்ற டீம்மேட்ஸ்லாம், "டேய் என்னடா அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சா?" அப்படின்ட்டு அவனோட டீம்மேட்ஸ்லாம் அவனை ஷாக்காக பார்ப்பாங்க. நம்பர் 28 அந்த ஒரு ஃபார்மேஷனே ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு வந்தான். இவங்ககிட்ட அப்படி என்ன தான் ஸ்கில் இருக்குன்ட்டு பார்க்கலான்ட்டு ஜின்னுமே அவனோட மேட்ச்சுக்கு ஓகே சொல்லிருவாரு. "என்னோட டீம்மேட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்க ஹிடன் வெப்பன்ஸால் உன்னை அட்டாக் பண்ணுவாங்க. நீ கண்ணை மூடிக்கிட்டு அதை டாட்ஜ் பண்ணிட்டேன்னா நீ பாஸ் ஆகிடுவ." எல்லாரும் ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஹீரோவோட டீம்மேட்ஸ்லாம் என்ன நடக்க போகுது ஒரு பதட்டத்தோடு பார்த்துன்னு இருப்பாங்க. எல்லாருமே அவங்களோட ஹிடன் வெப்பன்ஸால் அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோ காமா 167 தான் இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிவிடுவான். 167 கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு டாஸ்க்கு அப்படின்ட்டு ஒரே மூவ்லேயே எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்ணிவிடுவான். ஒரே மூவ்லேயே இவ்வளோ வெப்பன்ஸையும் டிஃப்ளெக்ட் பண்ணிட்டதை பார்த்து ஹீரோவோட டீம்மேட்ஸ் அப்புறம் அங்கே இருக்க வாரியர்ஸ் எல்லாருமே ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. நான் அந்த இடத்துல இருந்தால் கூட எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ வெப்பன்ஸில் இருந்து டாட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பையன் எப்படி பண்ணான்? டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேனான்னு ஹீரோ கேட்குறப்போ, "நீ பாஸ் ஆகிட்ட. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல மேனர்லேயே தங்கிக்கலாம்." அப்படின்ட்டு வாரியர் சொல்லிட்டோடனே டீம்மேட்ஸ்லாம், "எங்களை விட்டு நீ போக மாட்ட இல்லை?" அப்படின்ட்டு அவங்க கூட சண்டை போடுவாங்க. "நீங்களாம் இங்கேயே இருந்து நல்லா ட்ரைனிங் எடுங்க." அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுனே சொல்லிவிடுவான். "டேய் நாங்கள்லாம் உன் டீம்மேட்ஸ்ரா, எங்களை எப்படிடா நீ விட்டுட்டு போகிற? மற்ற பசங்களாம் இவனை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை." அப்படின்ட்டு வாரியர்ஜின் மனசுக்குள்ளே சொல்லிப்பார். 4 மந்த் பாஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட டீம்மேட்ஸ்லாம் காட்டில் வெறிகொண்டு வேட்டையாடுறது சீனை காமிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஐஜியோனோட பாய்சனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவள் செஞ்ச பேராலிசிஸ் பாய்சனால தான் நம்மளால் இந்த அனிமலை ஹண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பாஸ்ட் மந்த்ஸில் என்ன நடந்திருக்கும்னு காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஹண்ட் பண்ணலான்னு போகிறப்போ ஒரு பெரிய கரடிக்கிட்ட மாட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புல்லெல்லாம் பிடுங்கி தின்னோம். கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அனிமலை ஹண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்காக தங்கிக்கிறதுக்காக ஒரு கேவை கண்டுபிடிச்சோம். யூன்மியோங்களாம் அந்த நேரம் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருப்பான்ல அப்படின்ட்டு ஐஜிஎன் சொன்ன உடனே, "அவனை பற்றிலாம் பேசாத. நாங்கள் போன உடனே அவனுக்கு அடிக்கிற அடியை மட்டும் நீங்கள் பாருங்கள்." யூன்மியோங்களோட ஸ்கில்ஸ்லாம் அப்போவே அப்படி இருந்துச்சு. இந்த 4 மந்த்ஸில் என்ன ட்ரைனிங் எடுத்து எப்படி மாறி இருப்பானே தெரியல அப்படின்ட்டு ஐஜிஓ நினச்சிட்டு இருப்பா. பேசிகிட்டே முன்னாடி பார்த்தா முன்னாடி இருந்த ஃபுட்டை காணோம். எங்கன்னு பார்த்தா யூரி எல்லாத்தையும் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துட்டு இருப்பா. இதை பார்த்தா 2 பேரும் ஆக்ரோஷமாக யூரி அட்டாக் பண்ணலான்னு போவாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அங்கே இருக்க வாரியர்ஸ் கூட ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கிறத காமிப்பாங்க. அவங்களோட அட்டாக்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுட்டு, இப்போ இது புது டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம்ன்ட்டு கையில் நிறைய ரிங்ஸை எடுப்பான். அந்த ரிங்ஸ் எல்லாம் எடுத்து வீசினோடனே அந்த ரிங்ஸில் இருந்து நிறைய பிளேட்ஸ் வெளியில் வரும். வாரியர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணுவான். ரொம்ப டீப்பாக அட்டாக் பண்ண மாட்டான். மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும்தான் கிழிச்சிட்டு போகும் அது. இப்படி ஒரு ஷுரிக்கன்ஸை இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறானேன்ட்டு மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்ப்பாங்க. இதை பார்த்த வாரியர் ஜின் வந்து இது என்ன டெக்னிக்னு கேட்பாரு. அதுக்கு வந்து ஹீரோ, "இந்த டெக்னிக்கை நானே தான் உருவாக்கினேன். இதுக்கு பேர் வந்து வேர்லிங் லைன் ஃப்ரென்சி டான்ஸ்" அப்படின்னு சொல்லுவான். "இவ்வளோ வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற இந்த டெக்னிக் வந்து ரொம்ப எனர்ஜி தேவைப்படுமே, அதுக்கு நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்குறப்போ,
நான் இங்க இருக்கிற மேனுவல்ல ஒரு புக் எடுத்து படிச்சேன். அதுல வந்து ஒரு ஐ டெக்னிக் இருந்துச்சு. ஆமா. கரண்ட் ஃப்ளோ ஐஸ் புக் இருந்துச்சு. அது வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்துச்சு. ஆனா நான் அத மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஷாக் ஆயிடும். அதாவது இந்த கரண்ட் ஃப்ளோ ஐ டெக்னிக்ஸ் மூலமா வெப்பன நம்ம ஒரு டைரக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணா, அது எந்தெந்த வழியில போலாம் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பார்க்கலாம். அப்படி ஒரு டெக்னிக் தான் இது. இதுல இன்கம்ப்ளீட்டா இருந்த சில பார்ட்ஸ வந்து ஹீரோவே ஓனா கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம்லாம் அவங்ககிட்ட வந்து நான் சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்ட்டு அவரு நார்மலா இருப்பாரு. சரி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப தீவிரமா ட்ரெய்னிங் எடுத்துன்னு இருக்காங்க காட்டுல. இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல அவங்களும் இங்க வந்துருவாங்க அப்டின்ட்டு சொல்லுவாரு வாரியர் ஜின். ஓ! அப்படியா? அவங்க நல்லா ட்ரெய்னிங் எடுக்கட்டுன்னுவான் ஹீரோ. ஆனா அவங்க எத வச்சு ட்ரெய்னிங் எடுக்குறாங்கன்றத இத இப்ப இவன்கிட்ட சொல்ல வேணாம்னு நெனைக்கிறேன் அப்டின்ட்டு வாரியர் ஜின் எதுவுமே சொல்ல மாட்டாரு. பாஸ்ட் லைஃப்ல எனக்கு இருந்த ஒரே கனெக்ஷன்னா, அது என்னோட மாஸ்டர் ஸ்வாட் கோஸ்ட். அவர் மட்டும் தான். ஆனா இந்த லைஃப்ல எனக்கு நெறைய புது கனெக்ஷன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் ஒரு ஆர்டினரி லைஃபா? அப்டின்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுவான். அவங்கள சீக்கிரமா பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்டின்ட்டு ஹீரோ சந்தோஷப்படுவான். ஹீரோவோட டீம்மேட்ஸ்லாம் மூஞ்ச பயங்கரமா வச்சுட்டு, "இன்னைக்கு யூன் மியோங்க சந்திக்க போறத நெனச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்டின்ட்டு மிரியோ சொல்லுவா. "ஆமா, நான் இன்னைக்கு அவனோட தலைய தனியாக்க போறேன்" அப்டின்ட்டு யூரி சொல்லுவா. ஆனா ஐஜியோன் வந்து எதுவுமே சொல்லாம கம்முனு வருவா அவங்க கூட. எல்லாருமே மேனராண்ட வந்து, "டேய் யூன் மியோங் வாடா வெளில" அப்டின்ட்டு கத்துவாங்க. ஆனா ஹீரோ கிட்டேருந்து எந்த ரிப்ளேயும் வராது. என்ன எல்லாமே அமைதியா இருக்கு. ஒருவேள நம்ம வர்றத தெரிஞ்சு பயந்து ஓடிட்டானா எங்கேயாவது? அடச்சே! அவன் இருந்தா அவன் தலைய நசுக்கிடலான்னு பார்த்தேன் இன்னைக்கு. தப்பிச்சுட்டான் அப்டின்ட்டு யூரி சொல்லுவா. ஆமா ஐஜியோ, நீ ஏன் வந்ததுலேருந்து சைலண்டாவே இருக்க? அப்டின்னு திரும்பி பார்த்தா, ஹீரோ ஐஜியோன புடிச்சிட்டு இருப்பான். என்னமோ என் தலைய பத்திலாம் பேசிட்டு இருந்தீங்களே! வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எவ்வளோ தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். யூன் மியோங் எப்போ பின்னாடி வந்தான்னு கூட நாங்க சென்ஸ் பண்ணல. இதுதான் எங்களுக்கும் அவனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸா? அப்போ இவ்வளோ நாள் நாங்க எடுத்த ட்ரைனிங்லாம் வேஸ்ட்டா? இந்த கேப்ல அவன் வந்து ரொம்பவே ஹைட் ஆயிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஹேண்ட்ஸமாவும் ஆயிட்டுருக்கான். ஏன் அப்படிலாம் நான் யோசிக்கிறேன்? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. முன்ன இருந்ததோட நீங்க கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க. நான் இருக்கிறதுனால என் அளவுக்கு யாருமே இல்ல. அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜேகல் ஃபேமிலில இருக்கவங்கலாம் ஒரு மீட்டிங் போடுவாங்க. இவங்க எத பத்தி பேசுறாங்கன்னா, இப்போ புதுசா வரப்போற கிளான் லீடர நம்ம கைக்குள்ள போட்டுக்கினா, நம்ம ஃபேமிலிக்கு நெறைய சப்போர்ட் வாங்கலாம். டேங்க் கிளான் கிட்ட இருந்து. அதுவும் இல்லாம டேங்க் கிளானே நம்ம கண்ட்ரோல் பண்ற மாரி நெலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கு நம்ம இந்த யங் லீடர எப்படியாவது நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும் அப்டின்ட்டு நெனைப்பாங்க. சரி, உங்க குரூப்ல யாராவது நோட் பண்ற மாரி இருக்காங்களா? இந்த காம்படிஷன்ல வின் பண்ற மாரி அப்டின்ட்டு ஜேகல் கேட்பாரு. நம்பர் 2 வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மென்ட் காட்டியிருக்கா இந்த 6 மந்த்ல. அவளுக்கு யார் மேலயும் ஒரு தீராத பகை இருக்கு போல இருக்குது. அந்த பகைய ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கின்னு, அதுலேருந்து நல்லா ட்ரெய்னிங் எடுத்துன்னு இருக்கா. எனக்கு என்னமோ அவ தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பான்ட்டு தோணுது அப்டின்ட்டு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்புறம் நம்பர் 10 அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். 1 மந்த்லயே வாரியர் டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டான் அவன். இவங்க என்னதான் நல்ல நோட் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நம்பர் 28 கூட கம்பேர் பண்றப்போ இவங்கலாம் ஒண்ணுமே இல்ல. அதுவும் இந்த ஜேகல் கிளான் வந்து ஃபார்மேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த ஃபார்மேஷன் மூலியமா எங்க வேணாலும் இவங்களால பார்க்க முடியும். அந்த மாரி அந்த ஃபார்மேஷன் பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம, அவன் வாரியர்ஸ் கூட எடுக்கிற ஃபைட்டையும் நான் பார்த்தேன். ஒரே மூவ்லயே அவங்க எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிட்டான். உன் டீம்ல யாராவது நோட் பண்ற மாரி இருக்காங்களான்னு இவன கேட்கறப்போ, இப்போ அவன பத்தி சொல்லாம இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இல்ல, இல்ல என் டீம்ல அப்படி யாருமே இல்ல அப்டின்ட்டு சொல்ருவாரு இன்ஸ்ட்ரக்டர் ஜேகல். சரி, நம்ம எப்படியாவது நம்பர் 2வ நம்ம வழிக்கு கொண்டு வர பார்ப்போம். என் தங்கச்சி பையனுக்கு அவள கட்டி வச்சுர்றேன். அதுக்கப்புறம் டேங்க் கிளானே நம்ம கண்ட்ரோல் கீழ வந்துரும் அப்டின்ட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுன்னு இருப்பாங்க இவங்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரெய்னிங் எடுத்திருப்பாங்க. நாங்க முன்னாடி ஃபாரஸ்ட்ல இருந்தத விட இங்க வந்து ட்ரெய்னிங் டபுள் மடங்கு அதிகமா இருக்கு. இருந்தாலும் அங்க குளுர்ல படுத்து கிடந்ததுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல அப்டின்ட்டு மிரியோ நெனச்சிட்டு இருப்பா. ஐஜியோன் வந்து புதுசா ஒரு பாய்சன மேக் பண்ணியிருப்பா. இந்த பாய்சன யாருக்காவது குடுத்தோம்னா, அவங்க உள்ள இருக்க உள்ளுறுப்புகள்லாம் அப்படியே உருகி ஊத்திடும் அப்டின்ட்டு சொல்லிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா ஹீரோ எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவான். "டேய்! கீழ துப்புடா, துப்புடா" அப்டின்ட்டு ஐஜியோன் ஹீரோவ புடிச்சு உலுக்கிட்டு இருப்பா. பார்த்தா இந்த பாய்சனால ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு பதிலா இந்த பாய்சனே அவன் வந்து எனர்ஜியா மாத்திட்டான். இப்போ அவனோட எனர்ஜி லெவல் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. "உனக்கு எப்படி ஒண்ணுமே ஆகல?" அப்டின்ட்டு ஐஜியோன் கேட்கறப்போ, "உன் பாய்சன்லாம் ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்ல. இதுல ஒண்ணுமே ஆவல எனக்கு" அப்டின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அதுல டென்ஷன் ஆன ஐஜியோன் வந்து என்ன பண்ணுவா, நெறைய புது புது ஃபார்முலாஸ்லாம் உருவாக்கி ஸ்ட்ராங்கஸ்ட்டான பாய்சன மேக் பண்ணி ஹீரோக்கு குடுப்பா. எல்லாத்தையுமே ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாரி குடிச்சிட்டு இருப்பான் ஹீரோ. இப்போ என்னோட எனர்ஜி நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இது எனக்கு போதாது. எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான பாய்சன் தேவ அப்டின்னு ஹீரோ யோசிப்பான். இந்த காம்படிஷன் முடிஞ்ச உடனே நான் எல்டர்ஸ்க்குலாம் ஒரு வழி காட்டணும். அதுக்கப்புறம் ஹெவன் பிரில்லியன்ஸ், டீமன் லார்ட் அப்புறம் பிளாக் டெத் அலையன்ஸோட லீடர்
பிளாக் டெத் அலையன்ஸோட லீடர் இது வரைக்கும் இந்த பிரச்சனை பண்ணலனாலும் அவன் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரும். நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். இதுவே என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்க பவர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எறும்புகளை நசுக்கிற மாதிரி இவங்களாம் நசுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ நினைப்பான். இதுவே டேங் ஃபேமிலியோட 10 பாய்சனுக்கான ஃபார்முலா மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் உன்னை காலி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ஐஜி ஒன்று சொல்லுவா. டேங் ஃபேமிலி 10 பாய்சனா அப்படின்னா என்னன்ட்டு ஹீரோ கேட்பான். என்னடா ப்ரீவியஸ் கிளான் லீடரோட பிள்ளையாக இருந்தது கூட தெரியலையா உனக்கு? நம்ம டேங்க் கிளானில் இருக்க டாப் 10 பாய்சன்ஸ் தான் அது. அதோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி அதோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிறதுலே 10th பாய்சன் தான் ரொம்ப எஃபெக்டிவானது. அதோட ஒரு ட்ராப் போதும் ஹை லெவல் மார்ஷல் மாஸ்டரே கொல்றதுக்கு. என்னது ஹை லெவல் மார்ஷல் மாஸ்டரே கொன்னுடுமா? உன்னால் அந்த பாய்சனை செய்ய முடியுமா ஐஜோன் அப்படின்னு ஹீரோ கேட்குறப்போ, என்னடா முட்டாளா நீ, இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான இதுவெல்லாம் நிறைய ஃபார்மில் வந்து காணாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இருக்கிற ஒரு சில ஃபார்ம்லாம் அப்புறம் இந்த பாய்சன் வந்து எல்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது, மற்ற யார்கிட்டையுமே நம்ம கிளானில் கிடையாது. அந்த பாய்சனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா இல்லைன்ட்டே. சரி நீ நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான பாய்சன்லாம் செஞ்சவே நான் வரேன்ட்டு ஹீரோ போயிடுவான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா யங்ரி இவங்க யாருக்கூடய சண்டை போட்டுன்னு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த பையன் வாயிலேருந்து புகையாக வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பித்து ஃபுல்லாக சாம்பலாகவே ஆகிடுவான். யூன் மியோங், நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். ஃபைனல் காம்படிஷன் அப்போ உன்னை நான் தான் கொல்ல போகிறேன் அந்த பாய்சனால் அப்படின்ட்டு வில்லத்தனமாக சிரிப்பா. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.